ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். நாம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நிம்மதியாக வாழ முடியவில்லை? கவலை, பயம், இது ரெண்டையுமே விட்டாதான் நாம் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும். சரிங்களா? கவலை, எதை நினச்சி கவலை சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன நடந்து முடிஞ்சிச்சோ அதையெல்லாம் நினச்சி பழசையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு இல்லையா? அதை நினச்சி என்ன ஆக போகுது சொல்லுங்க பார்க்கலாம். நடந்து முடிந்தது எல்லாம் நினச்சி பழசையெல்லாம் நினச்சி கவலைப்படுறது மூலியமா ஏதாவது மாற்றம் நடக்க போகுதா? இல்லை அது மூலியமா ஏதாவது நாம் சாதிப்போமா? அது ஒன்றும் இல்லையே. இல்லைங்களா? பயம் எதனால்? நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, ஃப்யூச்சர் நினச்சி பயப்பட வேண்டியது. ஒன்று பழசை நினச்சி கவலைப்பட வேண்டியது, இல்லைன்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டியது இல்லைங்களா? அந்த கவலை, பயம் ரெண்டையுமே விட்டால் தான் நாம் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும். அப்போ அது ரெண்டையுமே விடணும்னா என்ன பண்ணணும்? பகவான் பாதத்தை சரணாகதி அடையணும். சரிங்களா? அப்பா பகவானே, என் செயலாவது ஏதுமில்லை, அனைத்தும் நின் செயலே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பாதத்தை சரணாகதி அடைஞ்சிடணும். கெட்டியாக பிடிச்சிக்கணும் பாதத்தை. அப்பா நீ பார்த்துக்கப்பா, நீ தானப்பா எல்லாத்தையுமே படைச்ச அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட எப்போ நாம் ஒப்படைப்போமோ நம்மளோட அந்த சுமையெல்லாம் நாமளே சுமந்துட்டு இருந்தோன்னு வைங்களேன், தாங்க முடியாதே. தாங்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். பகவான் என்ன சொல்றாருன்னா, உன்னோட சுமையெல்லாம் என்கிட்ட கொடுத்துடுமா, நீ சுமக்காத அப்படின்றாரு. நாம் அப்படி பண்ணுறோமா? இல்லையே. அப்பப்போ சுமையை நாமளே சுமந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போது சுமையை சுமந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? மனசை போட்டு அழுத்துது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நாம் பண்ணுற முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பகவான்கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்பா முயற்சி என்னுடையது, முடிவு உன்னுடையதுன்னு விட்டுட்டு நம்ம அழுத்தத்தை கொடுக்காம சுமையை சுமக்காம கம்மன்னு வேடிக்கை தான் பார்க்கணும் இல்லைங்களா? வாழ்க்கை என்பது என்ன? வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. சரிங்களா? அவங்கவுங்க எதுக்கு நடிக்க வந்தாங்களோ அதுக்குன்னு வந்தவங்க நடிச்சுட்டு தானே இருப்பாங்க. அவங்கள மாற்ற முடியுமான்னா முடியாதே. அப்போ என்ன பண்ணலாம்? அப்பா எல்லாத்துக்குமே நல்ல வழி காட்டப்பா அப்படின்னு பகவான்கிட்ட தான் வேண்டணும். வேண்டும்போது அப்போ நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோமோ அந்த கர்மாப்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது அப்பா மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டும்போது தான் அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன வழி காட்டலாம் அப்படின்னு காட்டுவார் பகவான். நம்மளோட மன அழுத்தத்தை நாமளே போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அதுக்கு பிராயச்சித்தம் கிடைக்குமான்னா கிடைக்காதே. பகவான்கிட்ட உட்காந்து ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டு பகவான்கிட்ட வேண்டும் போது தான் அதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத பகவான் காட்டுவார். சரிங்களா? அழுகிற பிள்ளைக்குத்தானே பால் கிடைக்கும். அதுபோல் நாம் நம்மளோட அழுத்தத்தை நாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காம பகவான் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு அப்பா இதுக்கு வழி காட்டப்பா அப்படின்னு கண்ணீர் விட்டு கேட்கும்போது மட்டுமே அதுக்குண்டான வழி கிடைக்கும். சரிங்களா? பகவானுக்கு கருணை அதிகம். எப்பயுமே நாம் பகவான்கிட்ட அழுது கேட்கும்போது பகவான் அந்த கருணை காட்டுவார் நம்மளுக்கு. சரிங்களா? அப்போது கர்மவினைப்படி தான் நடக்குது அப்படிங்கும்போது அதை மாற்ற முடியுமான்னா முடியாதே. ஏன் இப்போ ஆன்மீகம்னா என்ன?
இதில் பூந்தா சாமியாரா போயிடணுமா, அப்படியே தான் எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்போ ஆன்மீகத்தில் போதும்போது என்ன ஆகும்னா, அந்த மன அழுத்தம் எவ்வளோ அழுத்தம்னாலும் அதை விட்டு உடனே நம்ம வெளியே வந்துடுவோம். சரிங்களா? இப்போ இதில் பூதலைன்னு வைங்களேன், அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர முடியுமான்னா முடியாது. சரிங்களா? அப்போது நம்ம மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி நம்ம மனசை அமைதியாக வச்சுட்டு இருக்கும்போது என்ன டென்ஷன், என்ன அழுத்தம், என்ன டிப்ரெஷன்னாலும் அதுலேருந்து நாம் உடனே வெளியே வந்துடலாம். சரிங்களா? அப்போது இனிமே நடக்க போவதை நினச்சி நாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நடக்க போவதை நம்மளால் மாற்ற முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளோட உடம்பு தான் கெடுமே ஒழிய இனிமே நடக்க போவதை நம்மளால் மாற்ற முடியுமா? ஏற்கனவே எல்லாமே மேலே ஷூட் பண்ணிட்டாங்க, ஷூட்டிங் முடிச்சாச்சு. என்னென்ன அங்கே சொன்னாங்களோ அதை தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அப்போது நாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது மூலியமா ஏதாவது நம்மளால் மாற்ற முடியுமா, இல்லை எதையாவது சாதிக்கத்தான் முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன வழி காட்டப்பா அப்படின்னு பகவான்கிட்டே தான் வேண்டணும். சரிங்களா? இப்போ எல்லாமே அவங்கவுங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்களோ அதுபடி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? எல்லாமே ரிலேஷன் எல்லாமே வினை தீர்க்க வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்குண்டான வேலை நடக்குமா நடக்காதா? நடக்கும் இல்லையா? அப்போ நம்ம பகவான்கிட்ட தான் வேண்டணும். நாமளே போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அது நம்மளால் தாங்க முடியாது இல்லைங்களா? அந்த சுமையை நாம் என்ன நினைப்போம், நம்மளோட பிரச்சனையை தான் ரொம்ப அதிகம் போலையே, நமக்கு தான் இவ்வளோ கவலை போலையே அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? இப்போ 4 பேர்த்துக்கிட்ட பேசும்போது என்ன ஆகும்னா, அப்போ தான் தோணும் அவங்கள விட நாம் தேவலம் போலையே அப்படின்னு தோணும். சரிங்களா? வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? இல்லைங்களா? அப்போது நம்மளோட பிரச்சனைகளுக்கும் மற்றவங்களுக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. சரிங்களா? அவங்கவுங்க என்ன வாங்கிட்டு வந்தோமோ அதுதான் நடக்குது இல்லைங்களா? அதை தான் கர்ம வினைன்னு சொல்கிறாங்க. அப்போது அதுலேருந்து அந்த கர்ம வினையிலேருந்து நாம் மீண்டு வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு கை கொடுப்பது ஆன்மீகம் மட்டுமே. ஆன்மீகத்தில் பூந்தா மட்டும்தான் நம்மளால் அந்த கர்ம வினையிலேருந்து வெளியே வர முடியும். நம்ம விதியை மதிப்படி சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நாம் எப்பயுமே மற்றவங்களுக்கு நல்லதையே பண்ணிட்டு நாம் அப்பா நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பா அப்படின்னு வேண்டும்போது விதி விலக்கு என்று ஒன்று உண்டு, அதை நீ வேண்டு அப்படின்னு பகவான் சொல்கிறார். பக்தியாக வேண்டும்போது கண்டிப்பாக விதி விலக்கு என்று ஒன்று உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? பகவான்கிட்ட தான் வேண்டணும். அப்பா நீயே சரணாகதி பார்த்துக்கப்பா, எல்லாமே உன்னோட பிள்ளைங்க தான்ப்பா அப்படின்னு வேண்டணும். வேண்ட 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 அதுக்கு விதி விலக்குன்னு ஒன்று வழி காட்டுவார் பகவான். அந்த வழி தான் இந்த ஆன்மீகம். சரிங்களா? அப்போது ஆன்மீகம் என்பது ஞான கல்வி. சரிங்களா? அப்போது ஞான கல்வியை கேட்கும்போது பகவான் அடுத்தடுத்து அதுக்கு வழிகாட்டி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பார். அந்த ஞான கல்வியை ஞான செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். அப்போது அந்த ஞானத்தை பற்றி கேட்டு நாம் தெரிஞ்சிக்கும் போது அப்போ தான் நம்மளுக்கு உண்டான பதில் அதில் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்குமானா கிடைக்காது. இந்த ஆன்மீக கல்வி ஆன்மீக கிளாஸில் உட்காந்து நம்ம கவனிக்கும் போது மட்டுமே நமக்கு உண்டான பதில் அதில் கிடைக்கும். இல்லைன்னா மற்ற இடத்துல கிடைக்குமானா கிடைக்காது. பகவான்கிட்ட வேண்டும் போது மட்டுமே நமக்கு உண்டான பதிலை பகவான் யார் மூலியமாவது சொல்லிடுவார். சரிங்களா? நம்ம பேசும்போது கூர்ந்து கவனிக்கணும். அவங்க மூலிமா பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கவனிக்கணும். கவனிக்கும்போது நமக்கு உண்டான பதில் அதில் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லிடுவார். சரிங்களா? அப்போ மேலே மேலே மன அழுத்தத்தை கொடுக்கறது மூலியமாக எதையாவது நம்மளால் மாற்ற முடியுமான்னா முடியவே முடியாது. என்ன ஆகும்? மன அழுத்தத்தை கொடுக்கறது மூலிமா உடம்பு கெட்டு போயிடும் இல்லைங்களா?
அப்போது உடம்புக்கு இடக்கூடாது அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். நாமளே சுமத்துட்டு இல்லாமல் பகவான் பாதத்தில் சுமையை வச்சிடணும். சரிங்களா? அப்போது அப்படி பகவான் பாதத்தில் வைக்கும்போது மட்டுமே பகவான் வந்து நான் பார்த்துக்குவேம்மா, நீ கவலைப்படாதேன்னு நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவார், வழியை காட்டுவார். அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த வழியெல்லாம் பகவான் காட்டுவார் இல்லைங்களா? அப்போ பகவான் கிட்ட தானே ஒப்படைக்கணும். நாமளே சுமந்துட்டு இருக்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது பகவான் சொல்கிறபடி பகவான்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். நாமளே சுமந்துட்டு இல்லாமல் பகவான் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு நாம் என்ன பண்ணுவோம்? அமைதியாக நடப்பதை என்ன நடந்துகிட்ருக்கோ அதை வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? அப்பா நல்லதையே பண்ணப்பான்னு வேண்டியது தான் நம்மளோட வேலை. சரிங்களா? பகவான் சொன்னதை ஃபாலோ பண்ணுவோம். விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். கேட்டு நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.